பாருங்க கத்திரிக்காய் இருக்குது நம்ம தோட்டத்தில். நம்ம ஒரு வீடியோ இல்லை, நமக்கு கத்திரிக்காய் அது வீடியோ கிடையாது. வாங்க ஒரு கத்திரிக்காய் எப்படி பாருங்க. காலையிலேருந்து மழை. பாருங்க காய் ஒரு காய் எப்படி நட்டு நட்டு பாருங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது. அதில் பாருங்க கத்திரிக்காய் பாருங்க. முள்ளு கத்திரிக்காய் அரைச்சி பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. அந்த பட்டாசு சத்தம் கேட்குது. வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். அதுதான் காயாக இருக்கலாம் மாடி வந்தேன். வீட்டுக்கு தேவையான காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாடியில் எடுத்துக்கலாம். நான் ஒரு வீட்டில் என்ன சொல்கிறேன், ஒரு அரிசி பையில் ஒரு 4 செடி வச்சா கூட போதும். ஒரு வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி ஒரு 4 செடி வச்சா போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி போட்டு பறிச்சு அரிசி வேணாம். அதனால் இந்த புடலங்கெல்லாம் நான் அறக்கலை. நிறையவே இருக்குது பாருங்க புடலங்கெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் அணில் கொஞ்சம் பார்த்து விடுது கொஞ்சம் கொஞ்சம். பாருங்க வெள்ளரி பிஞ்சு, இதையும் கட் பண்ணிக்கலாம். இதை அறுத்துக்கலாம். பிஞ்சுன்னு சொல்லலாம், காராமணின்னு சொல்லலாம். அது கொஞ்சமாக தான் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். இது லாங் பீன்ஸு, காராமணின்னு சொல்லலாம். மழை பெஞ்சினே இருக்குது, அந்த பூவெலாம் கொட்டி போகுது. அதனால் ரொம்ப காய் பிடிக்கல. இப்போ வெறி கத்திரிக்காய் இருக்குது, வெறி கத்திரிக்காய் ஆற்றலாம். அது பாருங்கள் கொத்து கொத்தா எப்படி இருக்குது காய். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு சொரக்காய் இருக்குது, அதையும் ஆற்றுக்கலாம். பாருங்க இதெல்லாம் பொடலங்காய் நிறைய தான் இருக்குது. பொடலங்காயெல்லாம் வந்து நம்ம அப்புறமா ஆற்றுக்கலாம். இதெல்லாமே பொடலங்காய் தான். அணில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது தாங்க எங்களுக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பொடலங்காய் கொடுக்குது. சரிங்க இதுதான் கட் பண்ணுறோம். லாங் பீன்ஸ்னு சொல்லலாம், காரம் மீன் சொல்லலாம். பாருங்க இதை தான் கிடச்சிது. மழை பெய்யவே எல்லாம் கொட்டி பூலாம் அதிகமாக தான் கிடைக்குது. இனிமேல் தான் கொடுக்கும். மழை நின்னாக்கா நிறைய பூ பூத்து காய் கொடுக்கும். அதை அத்துக்கலாம். ஒரு பிஞ்செல்லாம் நிறைய இருக்குது. காய் ஆற்றுக்கோம். இது போதும். தக்காளி ஆற்றலாம். பாருங்க ஒரு தக்காளி எப்படி வெடிச்சிச்சு பாருங்க. எப்படி தக்காளி எல்லாத்துமே. இதெல்லாம் நான் வந்து கிச்சனில் சமைக்க கட்டி வாங்கின தக்காளி தான். அது கொண்டாந்து விதை எடுத்து கொண்டாந்து போட்டுருவேன். தக்காளி சமைக்க எடுக்கும்போது அந்த விதை எடுத்துருவேன். அந்த விதை கொண்டாந்து போட்டு முடிச்சிடும். அதை எடுத்து நட்டுருந்தாலே எனக்கு தக்காளி கிடைக்கும். காயா கோவக்காய் இருக்குது, கோவக்காய் தரலாம். இப்போது இப்போ தாங்க ஒரு தாட்டி 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி கிடைக்கும். கோவக்காய் கொத்து கொத்தாக இருக்கும். தக்காளி நம்ம கிச்சன்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டு விதை இந்த மாதிரி பூஞ்சிட்டோம்னா தான் தக்காளி செடி ஆகிடும். நம்ம எடுத்து நட்டுக்கலாம். நான் எடுத்து இப்படி தான் நட்டுவேன். இப்போ கூட காலியாக இல்லை, அதனால அந்த தக்காளி செடி அப்படியே வெயிட் பண்ணுது. கூட காலியான கூட எடுத்துக்கலாம். இந்த லாங் பீன்ஸ் வந்து பாருங்கள், சிகப்பு பீன்ஸ் நான் விதை கொடுத்துருக்கேன். இது விதை ஆயிடுச்சு, காஞ்சிச்சு. மழை பெஞ்சினே இருக்க ஊறி போச்சு. இதை எடுத்து காய வச்சு விதை எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பாம்பு மேரிக்குது பாருங்க. கொத்தாக இருக்குது. சுண்டக்காய் பறிச்சிடலாம். பாருங்க இவ்வளோ சுண்டக்காய் பறிச்சாச்சு. இருக்குது ஒன்றா, இது போதும் நமக்கு. அதனால எடுத்துட்டு தக்காளி 1/2 கிலோ தக்காளிக்கு இருக்கும். இது வெண்டைக்காய் 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். 1/2 கிலோ கோவக்காய், 2 வெள்ளரி பிஞ்சு, லாங் பீன்ஸ் கொஞ்சம் தாங்க கிடச்சிது காராமணி. இது சொரக்காய் 1, சுண்டைக்காய் ஒரு 4 கிலோ இருக்கும். இது கத்திரிக்காய் வந்து 2 கிலோ இருக்கும். இது வந்து லாங் பீன்ஸ் சிகப்பில் வந்து நறுக்கி வச்சுருந்தேன் நான். அது முத்திச்சு, அதை அறுத்துட்டேன். மழை பெஞ்சிலே இருக்க ஊறிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டு ஏற்றுங்க. பட்டாசு அடிக்கிட்டே அந்த சத்தம் தான் கேட்குது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கு அம்மா அதனால தான் வந்து அறுவடை எடுத்துருக்கேன். இன்றைக்கெல்லாம் மாடியில் இந்த மாதிரி அறுவடை எடுங்க. செடி வந்து இயற்கையான பொருளாக சாப்பிடுங்க, இயற்கையான காய்கறிகளாக சாப்பிடுங்க.